நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி, ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று இரவு 7:32 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று மாலை 3 வரை பூராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசினியர்கள். இன்று வெற்றிக்கான செய்திகள் வீடு வந்து சேரும். ஏட்டிக்கு போட்டியாக நடந்தவர்கள் கூட இன்று இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் நம்பகத்தனமாக இருக்கக்கூடும். குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகக்கூடும். முடிவில் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். எடுத்த காரியம் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். சில பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு இப்பொழுது முடிவு கிடைக்கக்கூடுங்க. எடுத்த காரியத்தை செய்யும் பொழுது எது சரி எது தவறு என்ற சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. சிறப்பாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணவரவுக்கு பெரிதாக குறை இருக்காது. என்று பெண்கள் வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலில் உங்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்கும். குழப்பம் இருக்கும். நமக்கு ஏன் இது நடக்கின்றது என்று தோன்றும். போக போக எல்லாம் சரியாகும். காதலுக்காக இப்போது விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் ஏதேனும் புரியவில்லை என்றால் தைரியமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் எதை நினைத்தும் குழப்பம் அடைய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், செவ்வாய்க்கிழமை என்பதினால் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று காலம் கடந்தாலும் பணிகள் விரைவாக நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இன்று பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சிரமங்கள் இருந்தாலும் சரியாகிவிடக் கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போகத்தான் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். பரணி. வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி இருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கிருத்திகை. என்று பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பதட்டம் குழப்பம் இருக்கத்தான் செய்யும். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று யோகமான நாளாக இருக்கும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைதூர பயணத்திற்கு உறுதுணை புரியுங்க. மாலை நேரம் எதிர்பார்த்த தனலாபம் வரசு வரும். சாதகமான நல்ல காலகட்டம் என்று சொல்ல முடியும். ரிஷபராசினியருக்கு ஒத்தி கூர்மை வெளிப்பட கொடுங்க. செயல்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மையை கொடுக்கும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் போன்றவை வரக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிக்கல்களை சரி செய்து கொள்வது உங்க கையில் உள்ளது. வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். சாந்த குணத்துடன் பேசினால் காரியங்கள் வெற்றி இருக்கும். கூடுதலாக இன்று பணவரவு வரக்கூடுங்க. முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். எதிலும் அவசரம் காட்டாமல் பொறுமையாக செயல்படுவது கூட நன்மையை கொடுக்கும். ஆராய்ந்து பார்க்கும் முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க.
புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடும் என்று பெண்கள் கூடுமானவரை எதையும் பேசி யோசித்து குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. போக போக எல்லாம் சரிவர நடைபெறக்கூடும். காதல் குளறுபடியாகத்தான் இருக்கும். ராசியில் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிவில் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் நீங்க பொறுமையாக இருந்தால் வெற்றி இருக்கும் என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்லவைகள் நடைபெற கொடுங்க. மாணவர்கள் எதை நினைத்தும் குழம்பி போக வேண்டாம் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை என்று பார்த்து பக்குவமாக பேசுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க வேண்டும். புத்தி குறும்புடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும் என்று உங்களுக்கு புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரோகிணி சிக்கல்கள் கண்டிப்பாக திறந்து விட கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. நன்மைகளும் இன்று தேடி வர கொடுங்க. எதிர்பார்த்த தனலாபம் கண்டிப்பாக வர கொடுங்க. சாதகமான காலகட்டம் என்றே சொல்ல முடியும். என்ற முறையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும் என்று எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. இருந்தாலும் கூடுமானவரை சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியும் வரை பொறுமையாகவே இருங்கள். மிருகசிரிஷம் பார்த்து பேசுங்கள். பக்குவமாக செயல்படுங்கள். நாவடக்கம் தேவைப்பட கொடுங்க. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிறிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. எதிலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி செல்வீர்கள் என்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் தைரியம் பிறக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காணப்படுவீர்கள். தோரணையாக காணப்படுவீர்கள். முகப்பொலிவுடனும் காணப்படுவீர்கள். எதிலும் கூடுதல் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். வெளியுலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். தொழில் தொடர்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெருமைக்குரிய தகவல் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற மனநிலை இருக்க கொடுங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உடைய புத்திசாலித்தனமும் வெளிப்படக்கூடும் என்று உடன் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது. காரியங்கள் அனைத்தும் சூடுபிடிக்க தொடங்கும். உங்கள் வெற்றிக்காக அரும்பாடு படுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்தும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று நீங்க வெற்றி கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளும்லாக இருக்கக்கூடும். செயல்களில் வேகம் பிறக்க கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பெண்கள் என்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று எல்லா வகையிலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் தான் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி நிலையை அடைய வேண்டும். பக்குவமாக செயல்பட வேண்டும். பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று புதிய முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் உங்களுக்கு புரியாத புதிரை ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக வெற்றி நோக்கித்தான் செல்லும். காதல் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். முடிவுகள் தெளிவாக இருக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதலை விட்டு கொடுத்து செல்லுங்கள் என்று மாணவர்கள் மனக்கவலை கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. எதையும் இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மிக நல்லது. மாணவர்களுக்கு காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும் என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வெற்றி பெறுவதற்கான அமைப்பும் இருக்கின்றது. பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்பட கொடுங்க. கூடுதல் பொறுப்புகள் என்று உண்டாகக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். என்று நீங்க முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். திருவாதிரை என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. நேர்மையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுத்தால் வெற்றி பெற முடியும். பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். குழப்பம் போக போக சரியாகும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். புனர்பூசம். செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நாசுக்காக பேசி காரில் ஈடுபடுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். என்ற பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கூடுதல் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. என்று நீங்க தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விவரமாக எதிலும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அடுத்தவுடன் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெற்று பின்னர் மகிழ்ச்சியை கொடுக்கும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பண பற்றாக்குறை கண்டிப்பாக நிவர்த்தியாக கொடுங்க. பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி நோக்கித்தான் செல்லும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று ஓரளவு செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் இன்று பக்கபலமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். முடிவில் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் கொஞ்சம் குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். என்ன செய்வது என்று புரியாத புதிர் போல் இருக்கும். போக போகத்தான் சரியாக கொடுங்க. என்று மாணவ கண்மணிகள் காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்களுக்கு லட்சியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. விளையாட்டுத் துறையில் கூட ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. பண பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். நல்லதொரு தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்பட கொடுங்க. பக்கபலமாக நண்பர்கள் என்று இருக்க கொடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். என்று நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் நல்லபடியாக நடைபெறக்கூடும். வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. தந்தை வழி உறவில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு கூட முடிவு கிடைக்கக்கூடும். என்று இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். இனிய பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் வளர்ச்சியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க சாந்த குணத்துடன் பேசி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. ஆயில்யம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. வெற்றிக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. கூடுதல் வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யோகமான நல்லதொரு சூழல் ஏற்படக்கூடும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடும்னாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் ஏற்படக்கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள்
என்று புது புது ஆலோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. வெற்றிக்கான செய்திகள் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடிவிடும். உடல் ஆரோக்கியம் நன்கு நடைபெற கொடுங்க. இன்று சீரான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். கட்டுப்பாடுகளை தவிர்த்துக் கொள்வது மிக நல்லது. முன்கோபத்தை தவிர்த்துக் கொண்டால் எதிலையும் வெற்றி பெற முடியுங்க. திடீர் பயணம் ஒன்றால் வழக்கமான பணிகளில் சுணக்கம் ஏற்படக்கூடும். இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். சிறிது முயற்சிகளுக்கு பின்னர் எல்லாம் நடைபெற கொடுங்க. தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தது. கண்டிப்பாக சீராக்க கொடுங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அலைய வேண்டியிருக்கும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குங்க. தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடும். பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நன்மைகள் தரக்கூடிய வகையில் இன்று எல்லாம் இருக்க கொடுங்க. தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று மனம் ஓரளவு சந்தோஷம் அடைய கொடுங்க. எது எப்படியோ கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். சாதித்தும் காட்டுவீர்கள். என்று எதிர்பாராத திருப்பத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். புதிய யுக்திகளை கையாண்டு எளிதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்கள் இன்று காலப்போக்கில் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று எதிர் நீச்சல் போட்டாவது வெற்றி பெறுவீர்கள். என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்பாக எதிலும் ஈடுபட முடியும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லைங்க. என்று மாணவ கண்மணிகள் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதனையும் இந்த முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைத்துவிடக் கொடுங்க. விவரமாக இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பூரம். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்கள் கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் உருவாக கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மனம் என்று குளிர்ச்சி அடைய கொடுங்க. எதையோ சாதித்தது போல் உணர்ந்து கொள்வீர்கள். உத்திரம். மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் இன்று திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. மனதிற்குள் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூடும். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலையும் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு திறமைகள் பளிச்சிடும் நாள் என்று சொல்ல முடியும். கன்னி ராசினியர்கள். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக வரக்கூடும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் சரி செய்து விட முடியுங்க. என்று குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அபாரமான சிந்தனை வெளிப்படக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள் தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடக்கூடும். மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. அடுத்தவரை நம்பி மட்டும் எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி போட்டு இன்று முன்னேறி செல்வீர்கள். பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யாரும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சுணக்கம் ஏற்படுத்திய காரியங்கள் முன்னேற்றம் இருக்கும். எடுத்த காரியம் சிறு முயற்சிகளுக்கு பின்னர் நடைபெற கொடுங்க. வியாபாரம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எல்லாம் நல்லபடியாக நடைபெற கொடுங்க. பழைய பாக்கியங்களை வசூல் செய்து விடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நினைத்த வாழ்க்கையும் இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். பிள்ளைகளை அனுசரித்து செல்ல வேண்டும். என்று பக்குவமாக செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று
பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எளிமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். என்ற காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதல நீங்க முன்கோபத்தை மட்டும் காட்ட வேண்டாம் என்று மாணவர்கள். படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிந்தித்து செயல்படுவீர்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ கொடுங்க. எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். பணிகளில் ஏற்பட்ட முன்னேற்றம் சுணக்கம் கண்டிப்பாக சரியாகி விட கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடிவிடும். புதிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சாந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தந்தையின் உடல்நலத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. பண பற்றாக்குறை கண்டிப்பாக நிவர்த்தியாக கூடும். முக்கிய பொறுப்புகளும் கண்டிப்பாக கை கொடுங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும் என்று நீங்க ஆராய்ந்து செய்யும் முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சித்திரை. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். சிக்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக திருந்துவிடக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க கொடுங்க. நல்லபடியாக காரியங்கள் கண்டிப்பாக முடிய கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெற கொடுங்க. கலைத்துறையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. கிடைக்கும் வாய்ப்பினை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். புத்திசாலித்தனத்தையும் இன்று வெளிப்படுத்துவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள் என்று ஓரளவு வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று நீங்க யாரையும் சிறப்பான முறையில் அரவணைத்து செல்வது மிக சிறப்பு. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி நடைபெறுவீர்கள். வரவு இருமடங்காக இருக்க கொடுங்க. செலவினை மட்டும் நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முன் வருவீர்கள். நண்பர்கள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். விஐபிகளின் சந்திப்புகள் கிட்டுங்க. இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். நிதி நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். புதிய அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். நல்லதொரு திட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சொல்லை செயலாக்கி எதிலும் வெற்றி பெறும் இருக்க கொடுங்க. பணம் வருவதும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சார்ந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பணவரவு வரக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. திட்டமிட்டு எதையும் எதிர்கொள்ளுங்கள், அது போதும். காதலில் குளறுபடிகள் இருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு குழப்பம் வேண்டாம். பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரமும் பட வேண்டாம் என்று மாணவர்கள். படிப்பிற்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குழப்பம் இருந்தாலும் சரியாகி விட கொடுங்க. மாணவர்கள் எதிர்காலத்தை குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மாணவ கண்மணிகள் எதிலும் அவசரப்பட வேண்டாம் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வச்சிருக்குங்க. சம்பள உயர்வு கண்டிப்பாக உயர கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வது மிக நல்லது. விஐபிகளின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால்
கண்டிப்பாக வெற்றி ஏற்பட்டு கொடுங்க என்று உங்களுக்கு தன வரவு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி, நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நிதி உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. முன்னேற்ற பாதையில் வாழ்க்கை செல்ல கொடுங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடை கொடுங்க. வருமானமும் இருமடங்காக இருக்கக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துங்கள், வெற்றிக்கு வழிவகுக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விசாகம், இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தாரை இன்று நீங்க அனுசரித்து செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டம் இன்று விரிவடை கொடுங்க. திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். நிதி நிலையும் கண்டிப்பாக சீர்பட கொடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இன்று எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. காரியங்கள் எண்ணியபடி நடைபெறக்கூடும். விஐபிகளின் சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று எதையும் யாரையும் நீங்க அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். நிதிநிலை உங்களுக்கு சீராக உயர்ந்து விடக்கூடும். சொல்லை செயலாக்கி காட்டும் நாக இருக்க கொடுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைய கொடுங்க. தன்மான குணத்துடன் இன்று செயல்படுவீர்கள். பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகனம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவர்கள் மீது பரிவு காட்டும் குணம் ஏற்பட கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பணம் வருவது சீராக அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கடந்த கால வாய்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நேர்மையாக இன்று எதிலும் செயல்படுவீர்கள். அனுபவ அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். இன்று எதிர்காலத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று மனதார அனைவரையும் பாராட்டுவீர்கள். வேண்டியவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்களுக்கு நிதிநிலை உயரும் நாக இருக்கக்கூடும். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடுங்க. இன்று பெண்கள் அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எதுவாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லுங்கள், பொறுமையாக செயல்படுங்கள். கண்டிப்பாக எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, பெண்கள் இன்று உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று காதலில் குழப்பம், நெருக்கடிகள் கண்டிப்பாக இருக்கும். அவசரப்படாமல் பதட்டப்படாமல் இருப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் காண வேண்டாம் என்று மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று நிதிநிலை உயர்ந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் அப்படியே முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. காரியங்கள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக வர கொடுங்க. திருமண சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதிய அனுபவம் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடும். என்று உதாசீனப்படுத்தியோர் மத்தியில் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவீர்கள். அனுஷம், கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். இன்று பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும் என்று ஓரளவு நிதிநிலை சீர்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை, நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். புதிய அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த பண உதவியும் இன்று ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கு சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள், இன்று ஓரளவு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொல்லை இன்று செயலாக்கி காட்டுவீர்கள். இன்று வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். பொருளாதாரத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. மனதிற்குள் மகிழ்ச்சி உண்டாக கூடுங்க. விவாக பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவாக கூடும். மற்றவர்கள் மீது பரிவு காட்டு குணம் ஏற்படக்கூடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பணம் வருவதும் சீராக அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள்.
வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. வெளியூர் பயணங்கள் இன்று சாதகமான பலனை கொடுக்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அன்பான நிலையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளை இன்று நீங்க அனுசரித்தும் செல்வீர்கள். அடுத்தவன் மீது பற்று கொள்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும். லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். நல்லவரை கூட மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். கண்டிப்பாக எளிமையாக ஜெயித்து விட முடியுங்க. அருகில் உள்ளவரை அனுசரித்து சென்றால் வெற்றியும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நான் என்ன சொல்ல முடியும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதலை இப்போதைக்கு விட்டுக் கொடுப்பது நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில சாதித்து காட்ட கொடுங்க. மாணவர்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, கல்வியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயித்து விட முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இனி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைய கொடுங்க. சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவர்கள் மீது பரிகாசம் என்று ஏற்பட கொடுங்க. சாமர்த்தியமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். சிறப்பாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும் என்று நீங்க கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. போராடும் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். கொடுத்த பணம் கண்டிப்பாக திரும்ப வரக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. எப்படியாவது ஜெயித்து வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரக்கூடுங்க. கோபத்தை குறைத்தாலே கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கனமாக செலவு செய்வது ரொம்ப நல்லது என்று ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவர்கள் கூட இருக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். சொல்லை செயலாக்கி காட்டும் நாளாக இருக்கக்கூடுங்க. அபரிதமான வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள் என்று ஓரளவு கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியத்தையும் இன்று வெளிப்படுத்தும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது. வீடு மாற்றங்களை செய்வதற்கு முன் வருவீர்கள். குடும்பத்தில் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை ஏற்படக்கூடும். பிள்ளைகளின் அறிவு திறமை வெளிப்படக்கூடும். அடுத்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள் என்று உங்களுக்கு பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள் என்று புதிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு செல்வ நிலை சீராக உயர கொடுங்க. செல்வ சேர்க்கையும் ஏற்பட கொடுங்க. அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவும் முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து கண்டிப்பாக உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள். உன் நல்ல மனசையும் புரிந்து கொள்வார்கள் என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல்ல குழப்பம் நெருக்கடிகள் கண்டிப்பாக இருக்குங்க. காதல நீங்கள் தான் பயப்படாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. காதலை பற்றி இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். கண்டிப்பாக முயற்சி திருப்பு முனையாக அமையும். திருமண திருப்பை முடியும் என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம். இன்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நடக்கும் காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நட்பினை கொஞ்சம் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று புரிந்து கொள்வீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதனைகள் படைக்கக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். சிரமங்கள் கூட கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் அற்புதமாக வழிநடத்துவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தைரியங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். முடியும் பட்சத்தில் கொஞ்சம் சேமிக்க வேண்டும். அதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்பட கொடுங்க. சொந்த பந்துகள் வருகையும் இருக்கக்கூடும். கும்பம் ராசினியர்கள் பண வரவை சேமிப்பாக மாற்ற வேண்டும். வெற்றி கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். ஏட்டிக்கு போட்டியாக நடந்தவர்கள் இன்று இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உடன் பிறப்புகள் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பமான நிலை கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் ஒரு பக்கம் ஒற்றுமையும் ஏற்படக்கூடும். நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். கும்பம் ராசினியர்கள் யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. பல யோசனைகள் மனதிற்குள் வந்து கொண்டிருக்கும். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடும். திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடும். ஆகாரத்தில் மட்டும் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். முன்கோப்பத்தை தவிர்த்துக் கொள்வது மிக நல்லது. திடீர் பயணம் ஒன்றால் வழக்கமான பணிகளில் சுணக்கம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். இன்று மனக்குழப்பம் ஏற்படக்கூடும். எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடும். சீரான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். பழைய பாக்கியங்களை வசூல் செய்து விடுவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்குங்க. பெண்கள் இன்று வருமானத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள். கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. அது மட்டுமில்லை, காதலில் ஏற்பட்ட குளறுபடிகளும் சரியாகும். குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும். பெண்கள் அவசரப்படாமல் எதிலும் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வாழ்க்கையில் கல்வியில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு லட்சியங்கள் கைகூடும். எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று தொழில் வியாபாரம் சீராக இருக்கக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். திடீர் பயணம் ஒன்றை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். சீரான ஆகாரத்தில் கட்டுப்பாடு வேண்டுங்க. மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடும். எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கும். என்று ஓரளவு திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். இன்று பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழலும் இருக்கக்கூடுங்க. தொழில் வியாபாரம் சீராக இருக்கக்கூடும். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடிவிடுங்க. சிறிது முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதலாக இன்று பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குங்க. திறமைகள் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடுங்க. காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுவீர்கள். அக்கறையுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். நடைபெறாமல் இந்த காரியம் நடைபெறக்கூடும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. சீரான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். முன்கோபத்தை தவிர்த்துக் கொள்வது மிக நல்லது. திடீர் பயணம் ஒன்றை இன்று மேற்கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை வெற்றி ஏற்பட கொடுங்க. சுணங்கிய காரியங்கள் கூட சூடு பிடிக்க தொடங்கும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க.
மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். வெற்றி கொண்டாட்டங்கள்ல இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். யோகமான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் கூடுதல் வளர்ச்சி உண்டாக கூடுங்க. இன்று முக்கிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். அடுத்தவரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். வேலை பளு ஒரு பக்கம் குறைந்துவிடக் கொடுங்க. பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக நிவர்த்தியாக கூடும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். தேவையான வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்வீர்கள். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நன்மை கொடுக்கும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தந்தையுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். மற்றவர்கள் உங்களை பாராட்டும்படிதான் நடந்து கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். தக்க சன்மானம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தேவையற்ற வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று மனக்குறை குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு முடிவு கிடைக்கும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். இன்று எதையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். பெண்கள் அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. காதலில் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். நல்லதொரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கல்வியில் கண்டிப்பாக வெற்றியும் பெற முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி என்ற தொழில் வியாபாரம் சீராக இருக்க கொடுங்க. திடீர் பயணம் ஒன்றை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். சுருக்கமான பணிகள் உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடும். எடுக்கும் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. உடல் ஆரோக்கியம் சீராகி ஆகாரத்தில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். இனிய பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. வசதி வாய்ப்புகள் பிறகு கொடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கூடுதல் வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வர கொடுங்க. வெற்றிக்கு வழிவகை செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றம் இறக்கம் ஆக இருந்த சூழல் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். ரேவதி கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெற முடியும். சோகமான சூழல் கொஞ்சம் வெளிப்படக்கூடும். உறவினர்கள் வருகை இன்று இருக்க கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.